இன்றைக்கி நாம் வெங்காய சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1 கப் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், 2 காஞ்ச மிளகாவும் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதோடவே கருவேப்பிலை, மல்லி இலை. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், எண்ணெய் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். துவரம்பருப்போட மஞ்சத்தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து இப்போது சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி லைட்டாக பெரட்டினதும் நம்ம பருப்பு தண்ணியை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச துவரம்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பருப்பை நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்க்குறோம்.
இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போது கருவேப்பிலை மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.